ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் அமூஸ் டிஎஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஹாலில் போடுங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங் ஆப் நியூ அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர். பேமோட் இ ஷாப்பிங் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். செக் இட் நவ். குளிக்க வந்த யானை தூய்மையான நீரோட்டங்களும் பசுமையால் சூழப்பட்ட காடுகளும் மையமாக கொண்ட கிராமம் நெல்லிமலை. அதன் அழகையும் அமைதியையும் சூழ்ந்திருந்த கோவிலுக்கு ஒரு பிரசித்தி இருந்தது. அந்த கோவிலின் யானைதான் கண்ணன். கண்ணன் யானை மட்டும் இல்லாமல் கிராம மக்களின் அன்பிற்கும் நட்பிற்கும் ஒரு சின்னமாக இருந்தது. கிராமத்தின் தொடக்கம் நெல்லிமலையின் அடிவாரத்தில் அமைந்த இந்த கிராமம் அழகிய குளத்தால் சிறப்பு பெற்றது. அந்த குளம் மட்டுமல்ல, தண்ணீரின் சுத்தத்தால் பல கிராமங்களை தண்ணீர் வழங்கும் ஆற்றின் பிறப்பிடமாக இருந்தது. குளம் மட்டுமல்லாமல் குளத்தின் அருகே பெரிய அம்மன் கோவில் ஒன்று இருந்தது. கோவிலின் பிரதான ஆசிரியை ஜானகி அம்மாள். அவர் சிறுவயது முதலே கோவிலின் பராமரிப்பில் இருந்ததால் கோவில் மற்றும் கிராம மக்களின் நலனுக்காக வாழ்ந்தார். ஜானகி அம்மாளின் பாசத்தால் கண்ணன் யானையும் கோவிலுக்கு மட்டுமல்ல, கிராமத்திற்கும் நெருக்கமானது. கண்ணனின் வருகை கண்ணன் அந்த கோவிலுக்கு வந்தது சில ஆண்டுகளுக்கு முன்னால். ஒரு மாலை நேரத்தில் கிராம மக்கள் அனைவரும் அசரீரியில் இருந்து வந்த ஒலியை கேட்டனர். ஒலியின் பின்னர் யாரோ வலியால் அழுதபடி அந்த குளத்திற்கு பக்கம் வந்ததாக தோன்றியது. குளத்தின் அருகே பெரிய யானை ஒன்று அமர்ந்திருந்தது. அதன் தோளில் காயம் இருந்தது. அதை பார்த்த ஜானகி அம்மாள் மற்றும் கிராம மக்கள் அதற்கு குணமளிக்க முயன்றனர். இந்த யானை எங்கிருந்து வந்தது என்று அனைவரும் ஒரே நேரத்தில் பேசத் தொடங்கினர். ஆனால் யானை அமைதியாக இருந்தது. அதன் பார்வை மட்டும் கிராம மக்களை அமைதியாக பார்த்தது. கண்ணனின் முதல் தள்ளுபடி கண்ணன் கோவிலில் தங்கியதும் அங்கு நிம்மதி பரவியது. அது குழந்தைகளின் நண்பனாகவும் பெரியவர்களின் உறவாகவும் மாறியது. யானை ஆற்றில் குளிக்கும்போது குழந்தைகள் தண்ணீரை சிதறவிட்டு விளையாடினார்கள். அந்த விளையாட்டு எல்லா மாலையும் நிகழும் ஒரு திருவிழாவாக மாறியது. வழிபாட்டின் சின்னமாக யானை கோவில் யானையான கண்ணன் திருவிழாக்களில் முக்கிய பங்கேற்பாளராக மாறியது. பச்சை கொடிகள் சூழ்ந்ததோடு பஞ்சு புடவையால் அலங்கரிக்கப்படும் கண்ணன் கிராம மக்களுக்கு பெருமையை கொடுத்தது. ஒவ்வொரு அன்னதானமும் ஒவ்வொரு திருவிழாவும் கண்ணன் இல்லாமல் நடைபெறாதது. ஆபத்துக்கு உள்ளான குளம் கண்ணனின் வாழ்க்கை அமைதியாக இருந்தாலும் அந்த குளத்தின் மீது கிராமத்துக்கு வெளியே விருந்த பெரியவர்களின் கண்ணேறியது. அந்த குளத்திலிருந்து தண்ணீரை எடுத்து வணிகம் செய்வோம் என்ற எண்ணத்தில் உள்ளூர் தொழிலதிபர்கள் குழு ஒன்று முயற்சி செய்தது. ஒரு நாள் அவர்கள் அங்கு பெரிய எந்திரங்களை கொண்டு வந்து குளத்தில் வேலை செய்யத் தொடங்கினர். அதனால் குளத்தின் சுத்தம் பாதிக்கப்பட்டது. கிராம மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் அவர்களது குரல் கேட்கப்படவில்லை. கண்ணனின் போராட்டம் தொழிலதிபர்கள் குளத்தின் அருகே உள்ள மரங்களை வெட்ட ஆரம்பித்தனர். அப்போது கண்ணன் தன்னை மறக்காமல் அந்த இடத்திற்கு சென்றது. அது கயிற்றால் கட்டப்பட்டிருந்தாலும் தனது வலிமையால் அந்த கட்டுப்பாட்டை முறித்தது. கண்ணன் அவற்றின் வேலைகளை தடுத்து நிறுத்தியது. தொழிலதிபர்களின் குழு அதனை விரட்ட முயன்றது. ஆனால் கிராம மக்கள் கண்ணனின் செயல்களை கண்டு வியந்து அதனை பாதுகாக்க ஒரு கூட்டாக மாறினர். மக்களின் அழைப்பும் வழிபாடும் இந்த சம்பவத்தின் பின்னர் யானை கிராம மக்களுக்கு ஒரு வடிவமாகவே திகழ்ந்தது. யானையின் மூலம் சுற்றுச்சூழலின் முக்கியத்துவம் மற்றும் குளம் போன்ற இயற்கை வளங்களை பாதுகாக்கும் கடமையை அவர்கள் உணர்ந்தனர். கதை முடிவும் அறிவுறுத்தலும் கண்ணன் யானை மற்றும் கிராம மக்களின் ஒற்றுமை சுற்றுச்சூழலையும் சமூக நீதியையும் காப்பாற்றியது. குளம் மீண்டும் சுத்தம் செய்யப்பட்டது. கண்ணனின் துணிவும் மௌன போராட்டமும் அனைத்து மக்களுக்கும் மாறாத பாடமாக அமைந்தது. கதை முடிவில் யானையை வழிபடும்படி கிராம மக்கள் முடிவு செய்தனர். குளத்தின் அருகே அந்த யானையின் சிலை வைத்து அதன் தியாகத்தை மரியாதை செய்யத் தொடங்கினர். இந்த கதை நமக்கு சொல்லும் செய்தி நமது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் ஒற்றுமை மிக முக்கியமானது. மனிதர்கள், மிருகங்கள், இயற்கை ஆகியவை இணைந்து வாழ்வதன் முக்கியத்துவத்தை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது.